Hi friends, welcome to Relax Recipes. பிகினர் கூட செஞ்சு பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூட சொதப்பல் இல்லாமல் கரெக்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக இருக்கும், எந்த விதமான எக் ஸ்மெல்லும் இருக்காது, முட்டை ஸ்மெல்லும் இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரையாக பிசு பிசுப்பே இல்லாமல் நல்லா சூப்பராக வருங்க. எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 3 முட்டை, மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் 4 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நார்மலாக உடச்சிட்டு இந்த மாதிரி 2 ஓட்டுக்கு நடுவில் மாற்றினாலே உங்களுக்கு ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். மஞ்சள் கருவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ். இதை கட்டாயம் செஞ்சு வச்சுக்கோங்க. இது செய்கிறதுனால முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட கேக்கில் இருக்காது. இது ரொம்ப பீட் பண்ணணும் இல்லை, மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும். மைதா சலிச்சு எடுத்துக்கலாம். 140 கிராம் அளவுக்கு மைதா மாவு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நான் 1/2 டீஸ்பூன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா தான் 2 தடவை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டாலே போதும். இதை சலிச்சு எடுத்து வச்சிடலாம். ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரீஹீட் போட்டுட்டு எக்கை பீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் போல் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நுரைச்சி வந்தாக்கில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சீனியை பவுடர் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. 140 கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மஞ்சள் கரு எசன்ஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். அதை ரொம்ப பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, வெள்ளைக்கருவோடு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ 75 ml வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 75 ml சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு இல்லை, ஒரு 2-3 தடவை பண்ணையிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். பிகினிங்லேயே நீங்கள் மைதாவையும் சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை அடிக்கிற சமயத்தில் ஓவனையும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மைதா மிக்ஸ் பண்ண வேண்டியதா. சலிச்சு வச்சுருக்க மைதா கொஞ்சம், பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம், இல்லை ஹோல் மில்க்குன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். 75 ml ரெண்டையும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அளவு கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க, விஸ்கோ அல்லது ஸ்பேச்சுலா வச்சு அப்படி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் இந்த மாவை பரவலாக போடுறீங்க இல்லையா, ஓரங்களில் போடாமல் நடுவில் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கடை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் கேக் செய்ய போகிறேன், அதனால் 8 இன்ச்சு டின்னு எடுத்திருக்கேன். நல்ல ஹைட்டு வேணும்னா நீங்கள் 7 இன்ச்சு டின்னு கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக பட்டர் தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பேட்டரை இதுக்கு மாற்றிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் வச்சு கொஞ்சமாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்படி நெருக்கமாக கோடு போடுறதுனால ஏர் பபிள்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். கரெக்டாக செட் ஆகி கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் கேக் கிடைக்கும். இப்போ ஓடிஜியில் பேஸில் தான் நான் வைக்கிறேன். 180 டிகிரி பேக் மோடு 30 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் 30 மினிட்ஸில் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன். இது பற்றி ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம். இதில் பேக் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். பேக் மோடு முடிஞ்சு ஆஃப் பண்ண பிறகு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டோஸ்ட் மோடில் வச்சிடுங்க. அப்போ தான் அந்த மேலே பிசுக்கும் இருக்காது, ஒரு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். கேக் நல்லா ஆற விட்டு பீஸ் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் ஒன்று போல் ஸ்லைஸ் வரும். ஓரங்களை கட் பண்ணிடலாம். டீ கேக்குக்கு எப்போவுமே ஓரங்களை கட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம்.
நீங்கள் விருப்பப்பட்ட சைஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டீ கேக்கில் வந்து நம்ம நார்மலாக ஹோம்மேடாக பண்ணையில் பார்த்தீங்கன்னா எக் ஸ்மெல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லுவாங்க. இது மேலே கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு ஷைனிங்காக கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்குது, ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக அதுக்குரிய டிப்ஸை மட்டும் நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 1/4 கிலோ ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறது, 1/4 கிலோ டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம சேனலில் இனி வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.